என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு செய்வினைகளை வைக்க ஒரு கூட்டமே சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அவர்களிடத்திலிருந்து இனிமேல் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனை உன் அம்மா இன்று உனக்கு சொல்கின்றேன். நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்கின்ற எல்லா விஷயமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதளவில் வேதனைகளை அளிக்கின்றது. உனக்கு பதற்றத்தை கொடுத்துவிடக்கூடாது. உன் இல்லத்தில் இந்த அம்மா காவலாக இருக்கும் பொழுது அத்தனை சுலபமாக உனக்கு கெடுதல்களை எல்லாம் செய்துவிட முடியாது. அதையும் மீறி ஒருவர்கள் உனக்கு தீயதை செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களினுடைய நடவடிக்கைகள் சற்று மோசமானதாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக அவர்களிடத்தில் பல தீய மனிதர்களினுடைய சவகாசம் இருக்க வேண்டும். இது போன்று செய்வினை செய்வதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருப்பவர்களை இவர்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும். அதனால் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்கு துணிந்து விட்டார்கள் என்றால் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த அந்த செய்வினை என்ன செய்தது, எதனால் திரும்பி சென்றது என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, நேற்று உன் இல்லத்தை நோக்கி வந்த அந்த செய்வினை சற்று தொலைவிலேயே என்னை கண்டுவிட்டது. அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு துணையாக நிற்கின்ற உன் குலதெய்வத்தையும் வராகி அம்மனையும் அது கண்டுவிட்டது. குலதெய்வமும் கருப்பண்ணசாமியும் வராகி தாயும் இருப்பதை கண்டவுடன் அந்த செய்வினைக்கு சற்று உடல் நடுக்கம் ஏற்பட்டது. உண்மை, நான் அதை கண்டவுடன் யார் நீ, இங்கே வா என்று அழைத்ததும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து சென்று விட்டது. நான் துரத்தி சென்று அதனை எளிதாக பிடித்திருக்கலாம். எதனால் இங்கு வந்தாய் என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நான் கேட்கவில்லை. ஏன் தெரியுமா? அது ஓடிய ஓட்டத்திலேயே நான் புரிந்து கொண்டேன். இது மிகவும் சாதாரணமான ஒரு செய்வினை விஷயம்தான். ஏதோ உன் இல்லத்திற்குள் வந்து உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்று வேவு பார்ப்பதற்காக வந்தது. உன் இல்லத்தை நோட்டமிட்டு அதன் பிறகு உன்னை அழிப்பதற்கான திட்டங்களை தீட்டியதற்காக அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அழிப்பதற்காகவும் ஏதாவது நீ செய்யக்கூடிய விஷயத்தில் காரிய தடங்கல்களை ஏற்படுத்தவும் உன்னை பயமுறுத்தவும் அங்கே அவர்கள் அனுப்பி இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் வாசலில் இந்த அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அம்மா சொல்கின்ற பொழுதே இதையெல்லாம் நீ தெரிந்திருப்பாய். உன் இல்லத்தின் வாசல் என்பது அத்தனை சாதாரணமாக எல்லோராலும் நுழைந்துவிட முடியாது. அத்தனை தெய்வங்களையும் ஒரு சேர உன் இல்லத்தின் வாசலில் நீ காவலுக்கு நிற்க வைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகள் பற்றிய கவலையும் வேண்டாம். இந்த மனிதர்களையெல்லாம் இது போன்று செய்யக்கூடியவர்கள் என்று இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் வாழ்க்கையிலும் எதையும் செய்துவிட வேண்டும். தன்னை விட யாரும் முன்னேறி விடக்கூடாது, தன்னை விட யாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சில தீய மனிதர்கள்தான் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் யாரும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று துணிந்து நிற்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அம்மாவும் இதர தெய்வங்களும் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நிற்கின்றோம் என்பது அறியாமல் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, நீ சற்று கவனமாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையையும் கவனித்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
இனி அந்த கண்ணீர் வடிப்பதை நிறுத்துவதை விட்டுவிட்டு இனி எதிர்வரப்போகும் நாட்களை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். உனக்கான விடிவு காலமானது நாளை நிச்சயமாக வரத்தான் போகின்றது. என் செல்லமே, இந்த வாழ்க்கையில் யாருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை எதிர்கொள்பவன். வழுக்கி விழுந்து விட்டால் தன்னை தூக்கிவிட ஆட்கள் இல்லை, உதவி செய்யக்கூட ஆட்கள் இல்லை என்று யார் உணர்ந்தவராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள். நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டு நிற்காதே. தன்னம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தால் உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் தோற்கவே மாட்டாய். 1000 ரூபாயில் ஆனந்தத்தை கண்டவர்களும் உண்டு. 10,000 ரூபாயில் கூட ஒரு நாளைக்கு பத்தாது என்று சொல்பவர்களும் உண்டு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நீ வாழ கற்றுக்கொள். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு தீவினைகளும், உனக்கு தீவினைகளை செய்பவர்களுக்கும் உன்னை நெருங்க விடாமல் நான் உன்னை பாதுகாக்கப் போகின்றேன். நீ மாட மாளிகையில் பிறந்திருந்தாலும் சரி, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உன் இல்லம், உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நடக்கும். நீ உள்ளத்தை பார்த்து பழகாமல் மற்றவர்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்த்து பழகுபவர்களுக்கு ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் நல்லது எல்லாம் நடந்துவிடாது என்பதனை தெரிந்து கொள். மற்றவர்களின் உள்ளத்தை பார்த்துதான் பழக வேண்டும். அப்படி மட்டும் நீ பழகிவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு உணர்த்துவது ஒரே விஷயத்தை தான். நீ நினைத்ததை அடைவதற்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று, இன்னொரு நாள் உனக்காக கிடைத்திருக்கின்றது என்றுதான் நீ ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டும். நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையானது எல்லையற்ற சந்தோஷங்களையும் அனுபவங்களையும் உனக்கு கொடுக்க காத்திருக்கின்றது. இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் உன்னை சிறந்த மனிதனாக அங்கே செதுக்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. கவலைப்படாதே. கவலைப்படுவதற்கு காரணங்களே இருந்தாலும் கூட நீ கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் உன் அம்மா நான் உனக்காக துணையாக இருக்கும் பொழுது எதற்காக நீ தனிமையில் வருந்துகின்றாய்? நான் உனக்கு அத்தனையும் சரி செய்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி தனிமையில் விட்டு விடுவேன்? என் செல்லமே, எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை வைத்து நாள்தோறும் உன்னுடைய செயல்களை நீ செய்யத் தொடங்கு.